வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? நேற்று போட்ட வீடியோவில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அநியாயம். ஏன்னா 12% ஓட் ஷேர் பிஜேபிக்கு இருக்குது. 12% இருக்கக்கூடிய கட்சிக்கு வெறும் 27 தொகுதிகளா அப்படின்னு நம்ம சில கேள்விகள் கேட்டிருந்தோம். 4% கூட ஓட் ஷேர் இல்லை காங்கிரஸுக்கு. ஆனால் 28 தொகுதிகளை திமுக கூட்டணியிலிருந்து வாங்கியிருக்காங்க. 12% வச்சுக்கிட்டு 27 ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோமா? கமெண்ட் செக்ஷனில் பல பேர் நான் பேசினதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கரெக்டாக தான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுக்காக நான் வேலை பார்க்குறேன், திமுகவை வெற்றி பெற வைக்கிறதுக்காக இப்படி என்டிஏக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து திட்டியிருந்தாங்க. முதல்ல பாஜக தொண்டர்கள் சார்பாக நான் வந்து பேசுகிறேன். அவங்களுடைய மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க பாஜக தொண்டர்கள். தமிழகத்தில் திராவிட கட்சிகளுடைய முதுகில் மாறி மாறி ஏறி உட்காந்து சவாரி பண்ணாமல் தனித்துவமான ஒரு அரசியல் பண்ணணும், பாஜக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி வரணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் அந்த நினைப்பு அவ்வளவா இல்லை. ஏன்னா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பு இருந்துச்சு பாஜக தொண்டர்களுக்கு. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நம்மனாலையும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வராங்க. சரியான பாதையில் கட்சி போய்க்கு இருந்துச்சு. திடீர்னு மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் ஒரு டிசிஷன் எடுக்க இப்போ 27 தொகுதிகளை வந்து நிற்கிது பாஜக. சரி, திமுகவை வீழ்த்துறதுக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, தொகுதி பங்கீட விட்டுறாதீங்க லேசா. அட்லீஸ்ட் ஆட்சி அதிகாரத்திலேயாவது பாஜக போய் உட்காரணும். அப்போ தான் கட்சியை இண்டிவிஜுவலாக வளர்க்க முடியும். அதனால சீட் ஷேரிங்கை விட்டுறாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஓட் ஷேருக்கு மினிமம் 40 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்டால் தான் 20வது அட்லீஸ்ட் ஜெயிக்க முடியும். அப்போ தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும். அதனால் சீட் ஷேரிங்கை விட்டுறாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே கட்சியை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நயினார் அதை காதில் கூட வாங்கலை அப்படிங்கிறது இந்த 27 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைச்சதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. வெறும் 27 தொகுதி கிடைச்சிருக்கு பிஜேபிக்கு. அப்போது பாஜக தொண்டர்கள் நினைக்கிறது தற்காலிக தீர்வு கிடையாது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புனா சரி ஓகே, அடுத்து என்ன மாற்றம் வரவங்க, அதிமுக வருவாங்க. திமுகவுக்கு இருமொழி கொள்கை தான், அதிமுகவுக்கு இருமொழி கொள்கை தான். திமுக நீட் தேர்வை எதிர்ப்பாங்க, அதிமுகவும் நீட் தேர்வை எதிர்ப்பாங்க. திமுக நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ளே வர விட மாட்டாங்க, அதிமுகவும் அதை தான் பண்ணுவாங்க. அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அப்போது திமுக வேண்டாம், திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை வந்து உட்கார வைப்போம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு தவறான சிந்தனை தான். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமையட்டும் அப்படிங்கிற சிந்தனை தான் சரியான சிந்தனை. அந்த சிந்தனை தான் அண்ணாமலைக்கு இருந்துச்சு. வேறு யாருக்குமே அந்த சிந்தனை கிடையாது. நான் சொல்கிறது பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சில பேருக்கு, நயினார், வானதி அக்கா, தமிழிசை அக்கா, ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன், எல் முருகன், இவங்களுக்கெல்லாம் இந்த தனித்துவமான சிந்தனையே இல்லை. பாயிண்ட் 1. ரெண்டாவது என்ன தெரியுமா? இப்போது ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா வைங்களேன், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க. அதிமுகவும் கண்டிப்பாக பங்கு தர மாட்டாங்க. அப்படி பங்கு தரலை அப்படின்னா எப்படி திமுக இந்த 5 வருடம் ஆட்சி செய்யும்போது காங்கிரஸ் சும்மா வாயை மூடி வேடிக்கை பார்த்துக்கு இருந்தாங்களோ அது மாதிரி தான் பாஜகவும் இருக்கும் அதிமுக ஆட்சியில். ஏன்னா கூட்டணியுடைய முக்கிய தலைமை ஆட்சி வகிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கேள்வி கூட கேட்க முடியாது. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி அதிமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு பாஜகவும் பொறுப்பேற்கணும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால். அப்போது இண்டிவிஜுவலாக அப்பையும் கட்சி வளர முடியாது. எதிர்கட்சியாக இருந்தால் தான் கட்சி வளர முடியும். ஆளும் கட்சி கூட்டணியிலிருந்து எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? அப்போ இந்த ஒரு சிக்கல் பாஜகவுக்கு ஏற்படும் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா. 2. மூணாவது என்னன்னா, அந்த பீரியடில் அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கும். திமுக எதிர்கட்சியாக எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஒன்றுமில்லாத விஷயத்துக்கே ஊரை கூட்டிடுவாங்க. இந்த 5 வருஷம் வாயை மூடி மௌன விரதமாக இருந்த திரை பிரபலங்கள்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்து திமுக எதிர்கட்சியாக வந்துச்சுன்னா அப்போ தான் மௌன விரதத்தை கலைப்பாங்க. பயங்கரமாக போராட்டம்லாம் நடத்தி பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. அடுத்து 2031 தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும். அடுத்து 2036 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? பாஜக மறுபடியும் அதிமுகவோட கூட்டணிக்கு போவாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? நிரந்தர தீர்வு. 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை முதல்ல ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது? இந்த 2026 பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தாலே இந்த 2026 அதிமுக ஒழிஞ்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. 2024 20% அவங்களுடைய ஓட் ஷேர் ட்ராப் ஆனிச்சு. இந்த தேர்தல் 4 முனை 5 முனை போட்டியாக இருந்திருக்கும். 2 திராவிட கட்சி, திமுகவுக்கு அதிமுக தான் துணை, அதிமுகவுக்கு திமுக தான் துணை. 2ல் 1 உடைச்சாலே 1 காலப்போக்கில் அதுவாக வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அதிமுக ஒழிஞ்சிச்சுன்னா பாஜக தலைமையில் இங்கே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்போது திராவிடமா தேசியமா அப்படிங்கிற கொள்கை ரீதியான போட்டி. அதில் டெஃபினட்டாக தேசியத்தின் முன் திராவிடம்லாம் நிற்கக்கூட முடியாது.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுகவும் வீழ்ந்துடும். இப்படி தான் கட்சியை படிப்படியாக வளர்க்க நினச்சாரு அண்ணாமலை. இதுதான் சரியான ஒரு பாதையும். காலதாமதமாக இருந்தாலும் டெஃபினட்டாக வருஷங்கள் எடுக்கும், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கும். ஆனால் டெஃபினட்டாக நிரந்தரமான ஆட்சி ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. குஜராத்தில் பாஜக எத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சுக்கிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை பிடிக்கிறதா கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 2வது முறையாக யோகி தான் முதல்வர். வெஸ்ட் பெங்காலில் ஏன் மமதா பானர்ஜி பயப்படுறாங்க? சிங்கிள் டிஜிட்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்துருக்காங்க. நாளைக்கு வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா டிஎம்சியுடைய கதை அவ்வளவுதான். பாஜக தான் வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்து ஆட்சியை பிடிப்பாங்க. அதுதான் பாஜகவுடைய பவர். ஸோ காலம் எடுத்தாலும் நிரந்தர தீர்வை கொடுக்கும் அண்ணாமலையுடைய ரூட்டு அதுதான். ஆனால் தற்காலிக தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிக்கிறாங்க. அது தீர்வே கிடையாது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறது எப்படி சொல்யூஷனாக இருக்க முடியும்? அப்போது இதெல்லாம் தீர்வெல்லாம் கிடையாது. இது நான் சொன்ன மாதிரி பாஜக மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அவங்க எம்எல்ஏவாகிறதுக்கு அவங்களுடைய சீட்டை சேவ் பண்ணுறதுக்காக அதிமுகவோட கூட்டணி போனாங்க. பாஜகவுடைய மேலிடத்தை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்கு போனாங்க. இதுதான் உண்மை. அதனால் நான் வந்து திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர நான் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் ஆதங்கங்கள் பாஜக தொண்டர்கள் மனசுக்குள்ளே இருக்குது. நல்லா போய்க்கிருந்த கட்சியை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் நினைக்கிறாங்க. அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.